ஹலோ ஈவில் கார்ப், அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. கிரேட் ஜாப். நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். சீக்கிரமாக வேலையை ஆரம்பிங்க. முதல்ல சைபர் கிரைம் அப்படின்னா என்ன? தொழில்நுட்பம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை சார்ந்து இருக்கக்கூடிய குற்றங்கள் தான் வந்து நம்ம சைபர் கிரைம்னு சொல்கிறோம். என்ன தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு இன்டர்நெட், கம்ப்யூட்டர், மொபைல், இது மூணும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஈஸிலி ஆக்சசபிள் டெக்னாலஜி. எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணு போ. ஏன் உனக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமே? கிச்சன் ஒன்று பொண்ணுங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே. திமிராவா பேசுகிற? அம்மா அடிக்கிறான் பாருமா. சார், சந்தியா இருக்காங்களா? அவங்கள பார்சல் வந்திருக்கு. சந்தியா என் சிஸ்டர் தான், என்கிட்ட கொடுங்க. சந்தியா, உனக்கு தான் இந்த பார்சல். அம்மா இங்கே பாரு, இவன் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் பாரு, இவனாவது நல்லா ஏமாற்ற போகிறான். வேணும்னா பாருங்க. நான் ஒன்றும் ஏமாற மாட்டேன், நான் படித்த பொண்ணு. இந்தா, இது உனக்கு தான். நல்லா இருக்கா? நல்லா இல்லை இப்போ. ஹரியாண்ணே, நீங்கள் போலீஸ் தானே? தங்கச்சி அடிக்கிறான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியும்? பண்ணிடலாமே. ஹலோ, சந்தியாவா? ஆமாம் சார். மேம், உங்கள் இமெயில் வச்சு நீங்கள் போனோகிராஃபி அப்லோட் பண்ணியிருக்கீங்க. உங்களை 24 ஹவர்ஸில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சார், நான் எதுவும் பண்ணலை. என் ஃபோன் ஏதோ ஹேக் பண்ணியிருக்காங்க. இல்லை மேம், நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து தான் அப்லோட் ஆகிருக்கு. வேறு வழியே இல்லை மேம், நீங்கள் அரெஸ்ட் ஆக தான் வேணும். நான் எதுவும் பண்ணலை. ப்ளீஸ் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே மேம், கவர்மெண்ட் உங்களுக்கு 50,000 ஃபைன் போட்டிருக்காங்க. அதை 24 ஹவர்ஸ்க்குள்ளே கட்டுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார். சாரி மேம், எங்களால் இப்போ இது தான் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சேஃப் ஆகலாம். டூ இட் ஃபாஸ்ட். சந்தியா, சந்தியா, அம்மா சந்தியா எங்க? அவ உள்ள இருக்கா. ஓகே. ஹே சந்தியா, என்னாச்சு? எதுக்கு அழற? என்னாச்சு சந்தியா? அழாத சந்தியா, என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நீங்க உட்காரு. என்னாச்சு? என் ஃபோன் யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் இமேஜஸ்லாம் வந்துச்சு, அஃபிஷியலாக மெயில் எல்லாம் வந்துச்சு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா 50,000 பே பண்ணணும். சரி விடு, ஸ்கேமாக இருக்கும். ஃபோன் எடு பார்ப்போம். பேசாமல் அப்பா அம்மா அன்னைக்கிட்ட சொல்லலாமா? ப்ளீஸ் வேண்டாம், கொன்னே போட்டுருவாங்க.
அப்போ நீ பயப்படாத, இது ஸ்கேம் தான். நம்ம வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை வேண்டாம், நியூஸ் பேப்பர்லலாம் போடுவாங்க, என் பேர் ஃபோட்டோ எல்லாம் டிவியில் வரும். இல்லை சந்தியா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. நம்ம ஈஸியாக இப்போது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கூகுளில் போயிட்டு www.cybercrime.government.in இந்த வெப்சைட்டில் போனால் போதும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே உமன் அண்ட் சில்ட்ரன் ரிலேட்டட் க்ரைம்க்கான கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான். நம்ம அப்புறம் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேஜ்லேயே நமக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் போலீஸ் ஹெல்ப் நம்பர் 112, நேஷ்னல் விமன் ஹெல்ப் நம்பர் 181, சைபர் கிரைம் ஹெல்ப் நம்பர் 1930. இல்லை உனக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீ இந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி, உமன் ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் இருக்குல்ல 181, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீ வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது ரொம்ப சேஃபான வெப்சைட் தான், நீ பயப்படாத. நம்ம இதில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம், கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். வணக்கம், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் மேம். நீங்கள் அனுப்பின கம்ப்ளைண்ட் பார்த்துருந்தோம், அது ஃபேக் தான் மேம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு கால் வந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவனை பிடிச்சிட்டோம். ஃபோன் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சரி, நீ ஃபீல் பண்ணாது. இப்போ எல்லாம் ஓகே தானே? நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், வா. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் என்னது? சைபர் கிரைம் பற்றியெல்லாம்? உனக்கே தெரியும், நான் அந்த ஊருக்கு வந்து 2 இயர்ஸ் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும் போது நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் கேட்கும் போதெல்லாம் மாறி மாறி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் அவன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதில் என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ரொம்ப அசிங்கமாக மார்ஃபிங் பண்ணி அனுப்பியிருந்தான். அதெல்லாம் வச்சு அவன் என்னைய மிரட்டிகிட்டு இருந்தான். அப்போது என்ன பண்ணணும்னு நானும் ரொம்ப பயந்துட்டு இருந்த டைம், வீட்லேயும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்கள் காலேஜில் உமன் சேஃப்டிலேருந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. எனக்கு உமன் ஹெல்ப்லைன் நம்பர் ஞாபகம் வந்துச்சு. நான் உடனே எதையுமே பற்றி யோசிக்காமல் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னோடய கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணேன். பெண்கள் நம்ம இப்படி பயந்து இருக்கிறனால தான் நிறைய ஏமாற்று வேலைகள் நம்ம மீது திணிக்கப்படுது. ஸோ நம்மளும் இனி அவேராக இருக்கணும்னு அப்போ நான் முடிவு பண்ணேன். எது எப்படியோ இப்போ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கேன். தேங்க்ஸ் டி. நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை, இவங்களுக்கு தான். அண்ணா, சரி வாங்க, அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாமே. சைபர் குற்றங்கள் பண்ணுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அண்ட் ஐபிசி பிஎன்எஸ் ஆக்ட் எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், ஐடி ஆக்ட் செக்ஷன் 60C, ஐடி ஆக்ட் செக்ஷன் 67, ஐடி ஆக்ட் செக்ஷன் 67A, 67B, 509 ஐபிசி 79 பிஎன்எஸ், 354 ஐபிசி 74 பிஎன்எஸ், 354A ஐபிசி 75 பிஎன்எஸ், 354P ஐபிசி 76 BNS, 354D IPC 78 BNS. ஆக்ட் எல்லாமே பெண்களுக்கு எதிராக சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை.
இது வெறும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் நினச்சா நடக்கிற விஷயம் கிடையாது. மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்க முடியும். நம்மளால் முடிஞ்ச வரை அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவோம். நம்மளுடைய சைபர் க்ரைமுடைய அந்த லிங்கில் வாலண்டியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நம்ம எல்லாருமே வாலண்டியராக சேர்ந்து ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சந்தியா இங்கே பாரு 50% ஆஃபர் போட்டிருக்கான். ஒன்று நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த உலகத்தில் இப்போ விலை கூடுன்னு எதுன்னு கேட்டால் டேட்டா, நம்மளுடைய பர்சனல் டேட்டா. இதுதான் இன்றைக்கி இந்த உலகத்தில் ரொம்பவே விலை கூடின பொருள். டேட்டாவை வச்சு ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு காலத்தில் நெருப்பை பார்த்து பயந்த நம்ம அதையே தீப்பெட்டியாக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறோம். அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜியையும் நம்ம சேஃபாக மாற்றி பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். ஹலோ பாஸ், நம்மளுடைய டார்கெட் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சாரி பாஸ். ஹாய் எவ்ரி ஒன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு ஒரு ஹேக்கராக நான் உங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். வளர்ந்து வர இந்த மாடர்ன் ஏஜில் எங்களை உங்களால் அழிக்கவே முடியாது. உங்களை நீங்க இதுலேருந்து காப்பாத்திக்க ஒரே வழி நீங்க அவேர்னஸோட இருக்கணும். முடிஞ்சா நீங்க அவேர்னஸோட இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க. பாய். லவ் யூ.